கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது என்று நம்ம முதலாவது நம்மளுடைய இருதயத்துல நம்மளே கேட்டுக்கொண்டு இருக்கணும். நம்மளுடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் எதை நோக்கி கொண்டிருக்கிறது, எதை நினைத்து கொண்டிருக்கிறது? நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமா? கர்த்தர் மேல் பற்றுதலாக நம்ம இருக்கிறோமா? நம்மளுடைய கண்கள் அவரை நோக்கி காத்திருக்கிறதா அப்படின்னு தேவனுடைய பிள்ளைங்க நீங்க ஒவ்வொருவரும் நம்ம நினைத்து பார்க்கணும். அழகாக குறிப்பிடுகிறது சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். பாருங்க, வலைங்கிறது அது எந்த வலையாக இருக்கலாம். அது மரண கண்ணியாக இருக்கலாம், இல்ல குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக பின்னப்படும் வலையாக இருக்கலாம். ஆனாலும் நம்ம கண்கள் எதை நோக்கி காத்து நம்ம ஜெபிக்கணும், எதை நினைச்சு நம்ம அன்றாடு அவரையே பற்றி கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். நிறைய இடத்துல அவரை பின்பற்றி அவரை நடக்கிற, உத்தமமாய் பின்பற்றி அவரை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் அளவில்லாத ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். பாருங்க, நீதிமானுடைய பிள்ளைங்க அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிவதில்லை என்று வார்த்தை குறிப்பிடுகிறது. கர்த்தர் சொல்கிறார். அப்போ நீதிமான் கர்த்தரையே சார்ந்து இருப்பான். அவனுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கும். அதனாலதான் அவனுடைய சந்ததி முழுக்க ஆசிர்வதிக்கப்பட்டு அதுல எந்த போராட்டம் குறைபாடும் இல்லாம செழிப்பையும் நன்மையும் காணத்தக்க கர்த்தர் நடத்துகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில பணத்தை பொருளையும் நம்ம கண்கள் நோக்கி இருக்கக்கூடாது. அது நம்ம ஆபத்துல காத்துக்கொள்ளும். நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள்ல எல்லாம் அது உதவும் என்று நம்ம ஒரு நாளும் நினைக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் தேவை, பணம் தேவை. ஆனா அதற்கு மேலானதை நம்ம நாடணும். கர்த்தருடைய கண்ணை அவருடைய சமூகத்தை நோக்கி நாடி இருக்கணும். அதுதான் கர்த்தர் நினைக்கிறார். என் பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறேன் ஆசீர்வாதத்தை, ஆனாலும் என் பிள்ளைகளுடைய கண்ணு எதை தேடிக்கொண்டிருக்கிறது, எதை சார்ந்திருக்கிறது என்று கர்த்தர் நினைக்கிறார். வழியை அவர் காண்பித்து, உங்களுக்கு இந்த வழியில நட, உனக்கு எந்த பிரச்சனையும் போராட்டம் வராது, நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு வருகிற ஒரு வேதனையும் கண்ணீருக்கும் நான் நிச்சயம் அதுல இருந்து உன்னை தப்பித்து வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொருடைய தேவனுடைய பிள்ளைகளும் அவரையே சார்ந்து அவரிடத்திலே நம்மளுடைய கண்கள் அவரையே நோக்கி பார்த்தாதான் நம்ம வாழ்க்கைய நம்ம எந்த ஒரு வலைக்கும் நம்ம சிக்காத அளவுக்கு கர்த்தர் நமக்கு அவர் வழியும் ஒளியுமாக இருந்து அவர் நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் அன்பு தகப்பனே, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கணும். அப்பா ஆண்டவரே, நாங்க மனுஷனையோ இல்ல ஆண்டவரே பதவியோ இல்லையோ ஆஸ்தி அந்தஸ்தையோ எங்க கண் நோக்கி இருக்கக்கூடாது, உண்மை நோக்கி இருக்கணும். நீங்க எங்களை நடத்துவீங்கப்பா. ஆண்டவரே, எந்த வலைக்கும் எங்களுடைய கால் சிக்காத அளவுக்கு எங்களை நீங்களாக்கி, எங்க குடும்பத்துல இருக்கிற ஆண்டவரே எங்க குடும்பத்தையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எந்த கண்ணிகளுக்கு சிக்காத அளவுக்கு எங்களை பாதுகாத்து நடத்துவீங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.